கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்த 55 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பாஜக குற்றம் சாட்டியது. இந்நிலையில் கள்ளச்சாராய பலியை கண்டித்தும் தடுக்க நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்தும் போராட்டம் நடத்தப் போவதாக பாஜக அறிவித்தது. இதன்படி தமிழகம் முழுவதும் நேற்று ஜூன் 22ஆம் தேதி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சென்னை, சேலம், மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் செய்த பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். இதற்கு அண்ணாமலை நிர்வாக தோல்விகள் தெரியக்கூடாது என்ற பதற்றத்தில் திமுக அரசு பாஜகவினரின் ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது. இந்த அடக்குமுறைக்கு எல்லாம் பாஜக அஞ்சாது என கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயத்தால் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுகவின் நிர்வாக திறமையின்மையை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் எங்கள் தமிழக பாஜக சகோதர சகோதரிகளை கைது செய்து முடக்குவதில் காட்டும் அக்கறையை சிறிதேனும் கள்ளச்சாராய ஒழிப்பில் காட்டியிருந்தால் பல குடும்பங்கள் இன்று ஒரே நாளில் நடுத்தெருவுக்கு வந்திருக்காது, மௌனம் காக்காது. இனியும் தாமதிக்காமல் மது ஒழிப்பு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதுதான் முதலமைச்சரின் ஒரே தார்மீக கடமையாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓடும் ரயில்களில் ஓட்டை உடைசலான பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன என ஹைகோர்ட் மதுரை கிளை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரை சேர்ந்த சுந்தர் விமலநாதன் என்பவர் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை டிஜிட்டல் மூலம் பரிசோதிக்க உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரித்த நீதிபதிகள் கூறுகையில், தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசலான ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. வட மாநிலங்களுக்கு தான் புதிய நவீன ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் தொடர்ந்து காட்டும் அலட்சியம் முகம் சுளிக்கும் வகையில் உள்ளது. பல்வேறு ரயில்களில் பயணிகளுக்கான சேவை படுமோசமாக உள்ளது. ரயிலை முறையாக பராமரியுங்கள் என மத்திய அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், என்டிஏ போன்ற அமைப்புகளால் நடத்தப்படும் பொது தேர்வுகளில் வினாத்தாள் முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிக்க வழிவகை செய்யும் சட்டம் கடந்த 23ஆம் தேதி அமலுக்கு வந்தது. மே 5ஆம் தேதி சுமார் 24 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வில் குறிப்பாக பீகாரில் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. உடனே அரசாங்கம் பொது தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடுக்கும் சட்டம் 2024 கடந்த வெள்ளி அன்று அறிமுகப்படுத்தியது. இந்த குற்றங்களில் ஈடுபடுவோர் ஜாமீனில் வெளிவர இயலாது. மேலும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் கிடைக்கும். ஆச்சாரியா லட்சுமிகாந்த் தீக்ஷித் நேற்று உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 86. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேக பூஜைகளை தலைமையேற்று நடத்தியவர் அவர். மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். கடந்த சில நாட்களாக அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆச்சாரியா லட்சுமிகாந்த் தீக்ஷித் மறைவுக்கு பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்வோரை பற்றி தகவல் கூறினால் 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு அளிப்பதாக கர்நாடக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. பிரசவத்துக்கு முன் கர்ப்பிணியின் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டுபிடிப்பது சட்டப்படி குற்றமாகும். கர்நாடகாவின் பல்வேறு இடங்களில் தனியார் மருத்துவமனைகளில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடக்கிறது. சில நர்ஸ்கள் தங்கள் வீடுகளில் திருட்டுத்தனமான கருக்கலைப்பு செய்து போலீசாரிடம் சிக்கினர். மருத்துவமனைகள் உட்பட எந்த இடத்தில் இத்தகைய செயல்கள் நடந்தாலும் போலீசாருக்கோ சுகாதாரத்துறைக்கோ தகவல் தெரிவிக்க வேண்டும். இதுபோன்ற தகவல் கூறுவோருக்கு 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பரிசு அளிக்கப்படும். தகவல் கூறுவோரின் பெயர் ரகசியமாக வைக்கப்படும். உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள வெப்ப அலையின் தாக்கம் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்ட வெளிநாட்டினர் உட்பட 1000க்கும் அதிகமானோர் இதுவரை பலியாகி உள்ளதாக ஐக்கிய அமீரக தூதர் தெரிவித்தார். புனித ஹஜ் யாத்திரை மேற்கொண்ட 1,75,000 இந்தியர்களில் இதுவரை 98 பேர் இறந்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை 187 ஆக இருந்தது. 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஜனாதிபதி மாளிகையில் முப்படை வீரர்களின் ராணுவ அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் அவர் மரியாதை செலுத்தினார். 3வது முறை பிரதமரான பின்னர் இந்தியா வந்துள்ள இவர் இரு நாடுகள் குறித்து இரு நாட்டு அதிகாரிகள் மத்தியில் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையொப்பம் இடுகின்றனர்.
அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவரிடம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான உறவு மற்றும் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை அமெரிக்கா ஆதரிக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தையின் நோக்கம் மற்றும் தன்மை ஆகியவை அந்த இரு நாடுகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும். நாங்கள் அதை தீர்மானிக்க முடியாது. பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக பாகிஸ்தான் தலைவர்களுடன் நாங்கள் தொடர்ந்து உரையாடி வருகிறோம். நேற்று நடைபெற்ற நெல்லையப்பர் கோயில் ஆனி பெருந்திருவிழா தேரோட்டத்தின் போது தேரின் 4 வடங்கள் அடுத்தடுத்து அருந்ததால் அங்குள்ள சிவனடியார்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த இசை வாத்தியத்தை காவலர் ஒருவர் சேதப்படுத்திய காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் பக்தர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தெரியாது மேம். சார் ரிப்போர்ட் பண்றேன். இல்ல மேம், எப்படி குத்தலாம் எனக்கு தெரியாது மேம். நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். நான் வீடியோ எடுக்கிறேன். இருக்கு, இது என்ன நான் கேட்க விட மாட்டேன். என்ன மேம் இது? எல்லாரும் அங்க எங்க இருந்து வந்து இங்க இருந்து அடிக்கிறதுக்கு மேம். தெரியாம அந்த சார் தான் இந்தியாவுக்கு எதிராக வங்கதேசம் வெற்றி பெற விரும்பினால் பும்ராவை எதிர்த்து எதையும் செய்ய வேண்டாம் என வங்கதேச அணியை பிரைன் லாரா எச்சரித்துள்ளார். பும்ரா மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் என்பது உங்களுக்கு தெரியும் என்று பும்ராவை பாராட்டி கூறியுள்ள லாரா, அம்ப்ரோஸ், மெக்ரத், வாசிம் அக்ரம் போன்ற உலகத்தரம் வாய்ந்த வீரர்களின் வரிசையில் பும்ராவும் ஒருவர். பும்ராவுக்கு மகுடம் சூட்டியுள்ளார். நடந்து முடிந்த ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான சூப்பர் 8 காலத்தில் 20 டாட் பால்கள், 4 ஓவர் பந்துகள் வீச்சில் வெறும் 7 ரன்கள் மட்டுமே அடிக்கவிட்டு 3 விக்கெட்டுகளையும் பும்ரா எடுத்துள்ளார். இதுவரை முடிந்துள்ள நடப்பு T20 போட்டிகளில் வெறும் 4 பவுண்டரிகளை மட்டுமே எதிரணிகளை அடிக்கப்பட்டுள்ளார். மேலும் காண அரிதினும் அரிதாக சுளையாக 8 விக்கெட்டுகளை இதுவரை பும்ரா கைப்பற்றியுள்ளது. நடப்பு T20 உலகக்கோப்பை ஆட்டத்தில் பும்ராவின் ஆட்டத்தை உலகமே வியந்து பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது.